ஒரு நாளும் எனது கண் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. ஒரு நாளும் எனது கண் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. வாழ பக்கத்தில் இருப்பதனா என் வாழ பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆவியோடும் உண்மையோடும் தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துகிறேன். என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான ஒரு ஆபத்தான ஒரு குழப்பமான காலகட்டத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடோடு ஒரு கலக்கத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படியாக தேவன் நம்மை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். வாழ்வா சாவா என்ற காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இந்த வார்த்தையை, என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்பதை புலம்பி சொல்லுகிற வார்த்தையாம். ஏனென்றால் நமக்கு தெரியும், கடந்த வாரம் தியானித்தோம், அந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக 4 சம்பவங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார். யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. என்ன சொல்ல பாருங்க, ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கடந்த வாரம் தியானித்தோம் ஆழமாக. 6ஆம் வசனத்தில் ஒரு வறுமையை கொண்டாடுறாரு. ஆகியும் என்னிடத்தில் நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். 7ல் நான் மழையை தடுத்து ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்தேங்காரு, அப்படும் திரும்பல. 8, 9 பார்த்தீங்கன்னா விஷப்பனி பச்சை புழுக்களை கொண்டு வந்தேன், அப்பவும் என்னிடம் திரும்பவில்லை. 10ஆம் அதிகாரத்தில் கொள்ளை நோயை அனுப்பினேன், ஆகியும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். ஒன்றுமே ஒன்றாக சம்பவங்கள். எப்படியாவது நாம் அவரிடம் முழுமையாக திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், சித்தம். 11ஆம் வசனத்தில் சொல்ல பாருங்க, சோதோமையும் குமாரையும் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் தலைகளாக மாற்றினேன், அப்பொழுதும் நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். எனவேதான் இங்க சொல்றாரு பாருங்க, நான் புலம்பி சொல்லும் இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. இப்போ அது சில பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கடைசியில் பெற்றோர்கள் புலம்புவாங்க. அதே மாதிரி தான் நம் தேவனும் நம்மளை அவர்கள் திருப்புவதற்கு, அவர் சத்தத்தை கேட்பதற்கு பல வழிகளை
பல சம்பவங்கள் ஒன்றின் மீன் ஒன்றாக பல நெருக்கங்களை கொடுத்து பார்த்தாரு. ஆனாலும் அவர் சத்தியத்திற்கு செவி கொடுக்கல. இப்ப சொல்லாரு, நான் புலம்பி சொல்லுகிற வார்த்தையை இப்ப கேள்ப்பான். என்ன வார்த்தை? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்திற்கு விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதம் 105:4 வாசிக்க வேண்டும். என்னை தேடுங்கள் என்பதற்கு விளக்கம் 105 சங்கீதம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் அவரை தேட வேண்டுமாம். என்னை தேடுங்கள் என்பது அவர் வல்லமையையும் சமூகத்தையும், அவர் வல்லமையை நாம் தேட வேண்டும். அவர் வல்லமை இல்லாமல் இந்த நெருக்கமான இந்த பாழான உலகத்தில் நாம் ஓடி வர முடியாது, விசுவாச வாழ்க்கையை தொடர முடியாது. அவர் வல்லமையை தேட வேண்டும் நித்தமும். ஏன்னா 2 கொரிந்தியர் 10:4-5 பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நமக்கு இந்த பாவங்கள் பாடுகள் நிறைந்த உலகத்தை நாம் ஜெயித்து வருவதற்கு அங்க எழுதுகிறார். வல்லமை, அவருடைய வல்லமை என்பதை எங்களுடைய போராயுதங்கள், அரண்களை நிர்மூலமாக்குகிற போராயுதங்கள், அவைகளால் தர்க்கங்களையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிற வல்லமாய். அதான் கிறிஸ்துவுடைய பெரிய வல்லமாய். எல்லா எண்ணங்களையும் எழுந்த உடனே காலையிலே நமது குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஒரு துக்கமான ஒரு விதையை போட்டுருவான். நம்மகிட்ட வேற ஒன்றும் செய்ய மாட்டான், விதையை போட்டு அவன் போயிட்டே இருப்பான். அது நமக்குள் இருந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு துக்கத்தை ஒரு வேதனையை வளர்க்கும். அப்ப இந்த போடும் பொழுதே அந்த எண்ணத்தை நிர்மூலமாக்குகிற வல்லமை தான் கிறிஸ்துவுடைய வல்லமை. சில கெட்ட எண்ணங்கள், சில இச்சைகளை விதைச்சிருவாங்க உள்ள. அந்த கெட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட இச்சைகளை ஆரம்பத்திலேயே அழிப்பதற்குத்தான் அவர் வல்லமையை நித்தமும் தேட வேண்டும். அந்த வல்லமை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நான் ஜெயம் கொண்டு வாழ முடியாது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் நித்தமும் ஒரு வல்லமையை தேடுங்கள், நாடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள். சமூகம் என்பது இன்னும் அதிகமானது. அவர் சமூகத்தை தேடுங்கள் என்பது சங்கீதம் 16:1 சொல்ல பாருங்க. அவர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா? அவர் சமூகம் என்றால் சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இல்லையா? சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குமா? ஒவ்வொரு நாளும் அவர் சமூக நம்மளை வழிநடத்தினால் நாள் முழுவதும் நாம் மகிழ்ந்திருக்க முடியும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார், நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கும்படியாக. அதான் சங்கீதக்காரர் மோசே ஜெபம் பண்றாரு, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கு உமது கிருபையால் எங்களை நிரப்போம். அப்போ இந்த கர்மனவர்களே, அவர் சமூகம் பரிபூர்ண ஆனந்தம். எனவேதான் மோசே யாத்திராமம் 33:15 ஜெபம் பண்றாரு, உமது சமூகம் எங்களை வழிநடத்தாவிட்டால் எங்களை அழைத்து கொண்டு போகாதிரும். உமது சமூகம் போகட்டா நாங்க வரல, வேண்டாம் எங்களை கூட்டு போண்டாங்க. அவர் சமூகத்தை, அந்த சமூகத்தினுடைய ஆனந்தத்தை, பேர் ஆனந்தத்தை உணர்ந்து தாவீது ராஜா தான் சொல்றாரு 51 சங்கீதம் 11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதீரும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பாவம் செஞ்சிட்டேன், ஆனால் உமது சமூகத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளி விடாதீரும். அப்ப அருமையானவர்களே, அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். நமக்கு தெரியும், அந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் அங்க எரிகோ பட்டணத்தை ஜெயம் கொள்வதற்காக யோசுவா புறப்பட்டு போறாரு. அப்போ இந்த எரிகோவுக்கு வெளியிருந்து
எரியோ பார்க்கிறாரு. அப்ப என்ன பார்க்கிறாரு பாருங்க, அங்கே ஒருவன் பட்டயத்தை உருவி, ஒரு பெரிய மனிதன், ஒரு போர் வீரன் நிக்கா, பட்டயத்தை உருவினனாக இவர் கண்ணு காணப்படுது. அப்போ யோசுவா, என்னடா இப்படி ஒரு பெரிய படை வீரன் நிக்கான்ட்டு பயந்து கிட்ட போறாரு. எப்பா நீ யாரு கேட்கிறாரு. நீ யாரு பாங்கிறாரு. அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. இவர் பயந்து கேட்கிறாரு, நீ என்னுடைய எங்க ஆட்களா இல்ல எதிரியின் ஆளாங்காரு. அவர் சொல்ல பாருங்க, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. உடனே யோசுவா தாழ உடந்து கீழே. அப்போ தேவனுடைய சமூகம் அப்படியாக நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். எனவேதான் அவர் வல்லமையையும் சமூகத்தையும் நித்தமும் தேட வேண்டும். எதுவரை தேட வேண்டும் என்றால் ஓசியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் 10:12, அவர் நீதியை வருஷிக்கும் வரை, நீதியை நம்மேல் பொழியும் வரை, அன்பு, கிருபை, சமாதானம், ஆரோக்கியம், இந்த நீதிகளை பொழியும் வரை அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓசியா 10:12 சொல்றாரு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 11:6 எபிரேயர் 11:6 பாருங்க. அவர் சமூகத்தை நாம் எப்படி தேட வேண்டும், அதான் முக்கியமான காரியம். எதுவரை என்றால் அவர் நீதியை நம்மேல் பொழிவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்றால் அங்க எபிரேயர் 11:6 வாசிக்க பாருங்க. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுப்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை தேட வேண்டும். அப்பொழுது நாம் பிழைப்போம். என்னை தேடுகிற பொழுது பிழைப்பீர்கள். அப்ப இப்படியாக இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக நாம் பிழைப்போம். நாம் சாவதில்லை. அடிக்கடி ஆபத்திய சொல்லுவேன், நாங்கள் சாவதில்லை. அவர் ஜீவனை கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது கொரோனா எத்தனை அளவரட்டு, நாங்கள் சாவதில்லை. அல்லேலூயா. என்னை தேடுகிற பொழுது பிழைப்பீர்கள். அப்ப ஆமோஸ் 5:4 என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க. 5ஆம் வசனத்தில் ஆமோஸ் 5:5 என்ன சொல்ல பாருங்க. 4 என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள். 5ஆம் வசனத்தில் பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். என்னை தேடுங்கள் என்று சொல்லிட்டு எவைகளை நீங்கள் தேடக்கூடாது என்பதையும் தேவன் அங்கே சொல்லுகிறார் ஆமோஸ் தீர்க்கன் மூலமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சுவிசேஷ நாட்களில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு செய்யக்கூடாதவைகளையும் சொன்னார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஒரு ஆரோக்கியமான உபதேசம். எதை செய்யக்கூடாது எங்க ஆமோஸ் மூலமாக சொல்றாரு, எப்பா நீ என்ன தேடு அப்ப நீ பிழைச்சு கொள்வ. எதை தேடாத என்றால் பெத்தேலை தேடாத, கில்கால்ட்ட போகாத, பெயர்சபாவையும் தேடாத. ஏனென்றால் இந்த 3 இடங்களும் தேவன் இறங்கி அவர் கிரியை நடப்பித்த இடங்கள். நல்ல கவனிக்கணும். தேவன் இந்த கடைசி நாட்களில் நம்மோடு தெளிவாக திட்டமாக அவரை முழு உள்ளத்தோடு முழுமையாக முழு விசுவாசத்தோடு தேடுவதற்கு நம்மை அழைக்கிறார். பெத்தேலை தேடாத. பெத்தேல் நமக்கு தெரியும். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடுறான், தப்பிச்சு ஓடுறான் பிழைப்பதற்கு. அங்கே தேவன் தரிசனம் கொடுத்து
அவனோடு இறங்கி பேசுறாரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து நீ திரும்ப வருவரை உன்னை பாதுகாத்து ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் யாக்கோபு பெத்தேல் என்று பேர் வச்சாரு. எனவே கர்த்தர் இறங்கி யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று அந்த இடத்துக்கு போகாதங்காரு. கில்கால், யோர்தானை கடந்து பாளையம் இறங்கி இருக்காங்க. தேவன் யோசுவோட சொல்றாரு, எப்போ அநேக புது பிள்ளைகள் வந்திருக்காங்க, மீண்டும் நீ விருத்த சேதனம் பண்ணி சொல்றாரு. விருத்த சேதனம் செய்து அங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தேவன் சொல்றாரு, எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன் இந்த இடத்துலங்காரு. எவ்வளவு பெரிய முக்கியமான இடம் பாருங்க. அந்த கில்காலையும் தேடாத. அடுத்த சொல்லுவாங்க, பெயர்சபாவுக்கு போகாத. பெயர்சபா நமக்கு தெரியும். இஸ்மவேலையும் ஆகாரையும் வெளியே போய் சொல்லிட்டாரு இல்லையா? அந்த அடிமையான புறமே தள்ளு என்று சொல்லி சரா சொல்லி ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்டான். துருத்தியில் தண்ணியெல்லாம் கொடுத்து காட்டுக்க. அப்போ பெயர்சபா வனாந்திரத்தில் சுற்றி அலைகிறாங்க. கொண்டு வந்த தண்ணியெல்லாம் காலி. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க பாருங்க. ஆகார் பிள்ளையை படுக்க வச்சுட்டு, இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது, நான் தூரமாக போய் உட்காந்துறேன்ட்டு போய் அழுதாங்க. அவன் அங்கிருந்து அழுதா வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு அங்கே இறங்கி வந்து ஒரு நீரூற்றை காண்பித்து அவர்களை போஷித்தார். ஆமீன். இவதான் அழுகிறா, ஆகார் அழுகிறா, பிள்ளை சத்தத்தை தேவன் கேட்கிறாரு. அப்ப அந்த பெயர்சபாவையும் தேடாத. ஏனென்றால் இப்படி தேவன் கிரியை செய்து அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்திய இடத்தை தேடுவோமானால் அவர் மேல் உள்ள அன்பு குறைந்து போகும். அதுதான் தேவனுடைய தாகம். இந்த இடங்களை தேடும் பொழுது அந்த அன்பு குறைபட்டு போகும். ஏனால் உபோகம் 6:4-5 என்ன சொல்றாரு? உபோகம் 6:4-5 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ 100% முழு அன்பு அவரிடம் முழுமையாக அவரை தேட வேண்டும். இதை இப்படிப்பட்ட தேவன் செய்த ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் இந்த காரியத்தை குறித்து நாம் தேடி போவோமானால் அவர் மேல் உள்ள அன்பு குறைந்துவிடும். ஆமீன், அல்லேலூயா. வெண்கல சிற்பத்தை செய்ய சொன்னது கர்த்தர் தான் செய்ய சொன்னார். மோசேக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக ஜனங்கள் செயல்படும் பொழுது அங்கே கொள்ளிவாய் சிற்பங்களை விட்டார். கடிடாயம் பிள்ளைகளை அவருடைய அனுமதி இல்லாமல் இது நடக்காது, கடிக்க விட்டாரு. கொள்ளிவாய் சிற்பங்கள் கடித்து ஜனங்கள் அழிந்தார்கள். மோசேட்ட வந்து கதறினாங்க. மோசே கர்த்தர்ட்ட போனா என்ன சொன்னாரு? ஒரு கொள்ளிவாய் சிற்பத்தின் ஒரு சிலையை செய்து அதை ஒரு கம்பில் உயர்த்துப்பா, அந்த கொள்ளிவாய் சிற்பத்தை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள் என்று அந்த சர்ப்பத்தை உயர்த்தி ஜனங்களை தேவன் பிழைக்க செய்தார். ஆனா அதே கர்த்தர் கொள்ளிவாய் சிற்பத்தை செய்ய சொன்ன கர்த்தர் தொடர்ந்து என்ன செய்யறாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 18. நாம் வேதத்தை சற்று ஆழமாக நாம் தியானிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 18. கொள்ளிவாய் சிற்பத்தை செய்த தேவனே அங்கே எசேக்கியா ராஜா மூலமாக அதை காலி பண்ணாரு. கொள்ளிவாய் சிற்பத்தை காலி பண்ணுங்காரு, அழிச்சிருங்காரு. 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்க. எசேக்கியா ராஜா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு சிம்மான செய்தான், கர்த்தருக்கு விருப்பமானதை செய்தான். அவன் சொல்ல பாருங்க, அவன் என்ன பண்ணானா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை
உடைத்து போட்டான். கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி மோசே கரத்தினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். யாரு? கர்த்தருக்கு பிரியமானவை செய்த எசேக்கியா ராஜா. ஏன் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதுக்கு தூபம் காட்டி வந்தார்கள். இவர் ஒரு நிக்கத்தில் எப்போ கொள்ளிவாய் சிற்பத்தை பாரு படைச்சு கொள்வனார், என்னை நோக்கி பாரு படைச்சு கொள்வனார். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அதுக்கு தூபம் காட்ட போயிட்டாங்க. இதான் நம்முடைய அதி புத்திசாலித்தனம். அதுக்கு தூபம் காட்டி அதை விக்கிரகம் மாத்திட்டாங்க. கர்த்தர் ஆரம்பத்தை சொல்லிக்கிற ஒரு விக்கிரகத்தை நீ உண்டு பண்ணாத. அதான் பேசிக் அடிப்படை சத்தியம். தான் விக்கிரகத்தை உண்டு பண்ணாதங்காரு. இவன் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை போய் தூபம் காமிட்டாங்க. இது நம்முடைய பெரிய அறிவுத்திறன். அதான் பிரசங்கில பாருங்க, பிரசங்கில என்ன சொல்ல பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ல, பிரசங்கி 7:29, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். மனிதனை செம்மையானவனாக, ஒரு சிறந்த மனிதனாக உண்டாக்குறார், சாதாரண உண்டாக்கல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆதாம் உண்டு பண்ணி அவர் உருவாக்கின சகல மிருகங்களுக்கும் சகல காரியங்களுக்கும் நீ பேர் வைக்கலான்னாரு. இன்னைக்கு பேர் வைக்கணும்னா ஏதாவது தலைவர்கள் வருவாங்களா, மந்திரிகள் வருவாங்களாட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் உருவாக்கின சகல பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆதாம பேர் வைக்க சொன்னார். அப்ப அவ்வளவு செம்மையான ஒரு நோக்கத்தோடு மனிதனை உண்டாக்கினார். அவர்களோ, நல்ல கவனிங்க, பிரசங்கி 7:29, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். மனிதனுடைய அறிவுத்தன்மை எப்படி பார்த்தீங்களா? உபாய தந்திரங்களை. உபாய தந்திரங்கள் என்றால் ஒரு சம்பவத்தை பைபிள் இருந்து சொன்னவங்க தெரியும். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் காலி, பழையபடி ஜனங்களை உருவாக்குகிறார், ஜாதிகளை பெருக வைக்கிறார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெளிவாக பெருகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்ட்டு தான் பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டுமாய் போச்சு, எல்லாவற்றையும் நம்மளே சாய்த்து கொள்ளலாம். இது தேவன் அறிந்து தான் இறங்கி வந்தார் பார்க்க. இவன் கெட்ட நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்போன்ட்டு வந்து என்ன பண்ணார் தெரியும் நமக்கு? என்ன பண்ணார் தெரியும் நமக்கு? அது வாசிக்க நேரம் இல்லை. ஆமீன், அல்லேலூயா. என்ன செய்யறாரு? கோபுரத்தை எல்லாத்தையும் இடிச்சு போட்டு அவர்களை சிதறடித்தார். உலகம் முழுவதும் போகடா, உலகம் முழுவதும் சிதறடித்து பாஷைகளை தாறுமாறாக மாற்றினார். ஏன்னா அவங்க ஒரே பாஷை பேசிக்கிட்டு ஒரே யூனியன் ஐக்கியமாகி போச்சு. நமக்கு யார் வேண்டாம்? நம்முடைய அன்பு ஐக்கியம், நம்முடைய நம்முடைய பிரயாசங்கள் போதுன்ட்டு அந்த எண்ணம் வந்துட்டு. அதான் தான் இவர் சொல்லாரு, உபாய தந்திரங்கள் தாறுமாறாக்கின பாஷையை மாத்திட்டாராம். ஒரு புள்ளிவரம் சொல்லுது, இந்தியாவில் மட்டும் 1622 மொழிகள் பேசப்படுகிறதாம். இந்தியாவில் மட்டும் 1622 மொழினா உலகம் முழுவதும் லட்சக்கணக்கில் இருக்கும் மொழிகள். தாறுமாறாக்குனாரு. இன்னைக்கு இந்திய தேசம் முழுவதும் ஒரே மொழி வந்துட்டு முழங்குறாங்க, நடக்காது. தேவனே தாறுமாறாகிட்டாரு. அப்போ எனக்கு என்ன, இதுதான் உபாய தந்திரங்கள். செம்மையானவனை படைச்சாரு. நம்ம உபாய தந்திரத்தில் நம்ம இப்படியாக அவர் மங்கள் சிற்பத்தை உண்டாக்கி நோக்கி பாடினாரு, இவன் தூபம் காட்டி பூஜை பண்ணிட்டான். இன்னைக்கு இதே தான் எனக்கு அருமையானவர்களே, இன்றும் இதே நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசீர்வாதத்தின் திறவுகோலை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைத்துக் கொள்வீர்கள். நமக்கு உபாய தந்திரம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உபாய தந்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லிட்டே போலாம். ஆனால் தான் அவரு பெத்தேல், கில்கால், பேர்சேபா இப்படிப்பட்ட இடத்துக்கு போதங்காரு.
இன்னைக்கு புனித ஸ்தலத்துக்கு தான் போறோம். புனித ஸ்தலம், புனித தண்ணீர், புனித ஆடை, மெழுகுவத்தி இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை, எண்ணெய், புனித எண்ணெய், இதெல்லாம் பாருங்க, இதுதான் உபாய தந்திரங்கள். சரி, நம்ம அம்மா 10 மாதம் சுமந்து பத்திருக்காங்க. அப்பா நம்மளை உருவாக்கி விட்டுருக்காரு, இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டோம். பழையபடி கல்லறை போய் பார்க்க போறோம். நல்லது, ஒரு மரியாதை. அங்க போய் என்ன பண்றோம்? இலை போட்டு தேங்காய் பழம் வச்சு மெழுகுவத்தி வச்சு மாலை போட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கும். நம்ம கூட வருகிற நம்முடைய உறவினர்கள், பங்காளிகள், இயேசு அறியாதவர்கள் கையெடுத்து கும்பிடுறான். நாம் விக்கிர வழிபாட்டை தூண்டுகிறோம். நல்லா கவனிக்கணும். இதான் உபாய தந்திரங்கள். நம்மளே விக்கிர வழிபாட்டை தூண்டுகிறோம். கண்டிப்பா அதெல்லாம் போட்டு உடனே ஆட்டோமேட்டிக்கா கை கும்பிடுறான். சரி, அம்மா அப்பா நினைவுக்காக படம் திறக்கும். என்னையே நிறைய இடத்துல படம் திறக்கும் கூப்பிட்டுருக்காங்க. நான் திட்டமா அந்த இடத்த சொல்லிடுவேன், இது தொழுது கொள்ள அல்ல, இது ஆராதனை பண்ணுவதற்கல்ல, நினைவுக்காகத்தான். ஆனா என்ன பண்றோம்? போட்டோ திறந்து அதுலயும் வாழையில போட்டு எல்லாம் போட்டோம், மெழுகுவத்தி போட்டு வச்சு அங்கே வராங்க கும்பிடுறோம். இதுதான் உபாய தந்திரங்கள். இந்த உபாய தந்திரங்கள் தான் அவருடைய அன்பை குறைக்கிறது. ஆமேன், ஆமேன். புனித இடம், புனித ஸ்தலம். ஆமா, எப்படி போறாங்க புனித ஸ்தலத்துக்கு? அவர் சொன்னார், என் அடிச்சுவடுகளை நான் வைத்து போகிறேன். நல்ல கவனிங்க, நான் யாரையும் குறை சொல்ல, அவர் அடிச்சுவடுகளை வைத்து போகிறேங்க. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற நமக்கு தில் இல்ல, முடியல. என்ன சொல்றான்? அங்க போய் எருசலேமில் இயேசு கிறிஸ்து நடந்த அந்த அடிச்சுவடுகளை போய் நம்ம மிதிச்சிருவோம். ஆமீன். இந்த போயிட்டு வந்தவங்க கூட அவன் சொல்ற சாட்சியை பார்த்தா தான் நமக்கு பரிதமா இருக்கு. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் தான், பெரிய டிவி பிரபல ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த இயேசுவின் கல்லறையில் போய் நான் என் மனைவியும் அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்தோம், உயிர் தெழுந்த வல்லமை என் மேல் இறங்கியதுங்காரு. என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு பேத்து கேட்டுக்கிட்டு அந்த செய்தியா, அங்கு அடுத்த வாரம் எதை வித்தாலாவது கடை வாங்கியாவது எருசலேம் போனா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வெண்மை வேண்டியவங்க சொன்னாங்க, நான் அங்கே போய் தான் அந்நிய பாஷை வரத்து பெற்றேங்க. நம்ம கிராமத்தில் சண்டிங் வேலை பார்க்கான், கூலி வேலை பார்க்கான், இவன் எங்கே போய் எருசலேமுக்கு போய் எப்படி அந்நிய பாஷை பெறுவான்? இதுதான் உபாய தந்திரங்கள். உபாய தந்திரங்களால் அவர் மேல் உள்ள அன்பை குறைப்பதற்கு சாத்தான் அங்கே வழி செய்கிறான். எனவேதான் அங்க 2 கொரிந்தியர்ல பேதுரு சொல்வார் அடிக்கடி, 2 கொரிந்தியர் பவுல்ல சொல்வார், அவர் சொல்வார், ஓசியா வாசிக்கிறோம், நித்திய விவாகத்திற்கு நம்மளை முன்குறிச்சிட்டார். அது பெரிய கிருபை. நித்திய விவாகத்தை நிச்சயத்தை பண்ணிட்டாரு, மாறவே மாட்டாரு. எனவேதான் பவுல் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு கற்புள்ள கனிகள் என்று கற்புள்ள கனிகளாக அவற்றிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த வைராகி இருக்கு சொல்லி சொல்ல பாருங்க. அந்த 2 கொரிந்தியர்ல தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்ல பாருங்க, 2 கொரிந்தியர் 11:2 முதல் 4 வரை, நீங்கள் கற்புள்ள கன்னிகளாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கேன், ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் இந்த உபாய தந்திரங்கள்ல வஞ்சித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்குங்க. கள்ள போதைகள் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல எப்படி என்று அந்த 4ஆம் வசனத்தில் எழுதுகிறார். இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு நாங்கள் பிரசங்கியாத இன்னொரு இயேசு, நாங்கள் சொல்லாத இன்னொரு ஆவி. இப்பவும் இருக்கு உலகத்தில் இன்னொரு இயேசு. அவரோடு பாடுகளை செய்வோம்னா அவரோட ஆளுகை செய்வோம். இன்னைக்கு ஆசீர்வாதங்கள், செழிப்பு, உபதேசங்கள், இதான் இன்னொரு இயேசு. இன்னொரு ஆவி, ஒரு சொல்ற ஆவி, அதை தேடி ஓடுறோம். இன்னொரு சுவிசேஷம். எனவே இப்படிப்பட்ட உபாய தந்திரங்களுக்குள்ள போய்விடக்கூடாது என்றுதான் கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பெத்தேல், கில்கால், பேத்சபாவை தேடாதீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும்
ஏனென்றால் தேவன் முழுமையாக அவரை தேடும்படியாக அழைக்கிறார். நாம் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தந்தார், கடைசி நாட்கள்ல கள்ள துருபதேசங்கள். நான் அண்ணன் மோகன்சிய நாங்கள் அவரை பெருமைப்படுத்துவதற்காக அவரை விளம்பரப்படுத்த வரல. ஆனால் அவர்கிட்ட ஒரு காரியம் பிடிக்கும். மோகன்சி நீ கேட்டிருப்பீங்க சகோதரர் மோகன்சியுடைய பிரசங்கத்தில் 4 மாவடிக்கு யாரும் வராதங்க பாரு, மோகன்சியை யாரையும் தேடாதங்க பாரு, மோகன்சிட்ட வராதங்க 4 மாவடிக்கு வராதங்க பாரு. நம்ம சபைக்கு வா, என் புனிய இடத்துக்கு வா, என் கேம்பஸுக்கு வான்ட்டு தான் கூப்பிடுறாங்க. இவர் சொல்லாரு 4 மாவடிக்கு இவனும் வராத. கேட்டிருப்பீங்க பிரசங்க, நான் சொல்ல கேட்டிருப்பீங்க. மோகன்சி ஒண்ணுமில்லை. யார் இப்படி சொல்ல முடியும்? உபாய தந்திரங்களால் அவர் மேல் உள்ள அன்பை குறைப்பதற்கு சத்துரு தந்திரமாக நுழைகிறான். சத்துருவேல் பண்ற வேலை அதான் சொல்ல பத்தியா. அவர்கள் செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். எனவே நமக்கும் தேவனுக்கும் இடையே வருகிறது அத்தனையும் விக்கிரம் தான். நமக்கும் தேவனுக்கும் இடையே எது வந்தாலும், அது எண்ணெயோ மெழுகுவர்த்தியோ எந்த பொருட்களோ என்ன காரியமோ வந்தாலும், ஒருவேளை நமக்கும் தேவனுக்கும் இடையே எந்த தீர்க்கதரிசிகளும் எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் அவர்கள் விக்கிரங்கள். இன்னைக்கு அப்படிதான். அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரியா, அந்த ஊழியர் சொல்லிட்டாரு, ஏன் வேதம் சொல்லுது ஏன் சொல்ல தெரியல உங்களுக்கு? இதான் விக்கிரகம். ஒரு வசனத்துக்கு திரும்புங்க 2 பேதுரு 1:19 என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கர்மானவர்களே, இங்க ஆவியானவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசிகள். எங்களுக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் இருக்காங்கப்பா, கவலை கிடையாது. இதான் உபாய தந்திரங்கள். எனக்கு அருமானவர்களே, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எனவேதான் இதை மட்டும் சொல்லிட்டு நம்முடைய உபாய தந்திரம், அவர் நம்ம நல்லவனை படிச்சாரு பாருங்க. அதான் படிச்சுட்டு அவர் உண்டாக்குனதுக்கெல்லாம் பேர் வைக்க சொன்னாரு, அவ்வளவு நம்பிக்கை. ஆனால் நம்மளோ உபாய தந்திரத்தில் நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய உலக ஞானத்தில் உபாய தந்திரங்கிறது நம்முடைய ஞானம். சுவிசேஷத்தை திரிக்கிறோம். அதான் சொல்றாரு, இவைகளை என்னை தேடுங்கள் என்று சொல்லிட்டு இவைகளை தேடாதீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமானவர்களே, நாம் அவரையே தேட வேண்டும், பிழைத்துக் கொள்ளும்படியாக. அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தேவன் அங்கே என்ன பண்ணார் பாருங்க. நாம் இந்த உபாய தந்திரங்கள் உள்ளவர்கள் என்பது அவருக்கு தெரியும். நாம் உபாய தந்திரங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த நிலையிலிருந்து வந்தோங்கிறத அதான் வெளிப்படுத்த சொல்றாரு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், எந்த இடத்துல விழுந்த என்பதை ஆதியை திரும்பி பாருங்க. இப்ப தேவன் தெரியும். நம்ம உபாய தந்திரங்களை தெரிந்துதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்ததாம். மனிதனை உருவாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டாராம். விசனம்னா ஏண்டா இவனை உருவாக்கணும், என்ன பெரிய நோக்கத்திற்கு என்னை அழைத்திருக்கலாம், என் மேல ஒரு பெரிய நோக்கம் வைத்து என்னை அழைத்திருக்கலாம். அந்த நோக்கத்தை நான் செயல்படுத்த தவறியிருக்கேன்.
இப்போ என்ன சொல்லாரு பாருங்க, இந்த வசனத்துக்கு அர்த்தம், நான் குருதாசை அழைத்ததற்காக நான் வருத்தப்படுறேன்ப்பா, என் மனம் வசனப்படுது. குருதாசை அழைத்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஒவ்வொருவரும் உங்க பேரை போட்டுக்கிடுங்க. இதுதான் தேவனுடைய இன்றைக்கு வேதனை. மனிதனை உருவாக்கிய, ஏனால் நம்முடைய இந்த உபாய தந்திரத்தில் நாம் முழு அன்பு செலுத்துவதை விட்டு விலகி விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் அநேக முறை தியானிச்சிருக்கிறோம். இந்த முழுமையாக அவர் தேடாவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். உபாகம் 4ஆம் அதிகாரம். இருந்தால் நம்மளை நித்திய யோகத்திற்கு என்று முன்குறிச்சிட்டாரு. அப்ப முழு இதயத்தோடு அவர் தான் தேடணும். அறகுறை இல்ல, முழுமையாக அவர்கிட்ட வந்துடணும். அப்படி வரவிட்டால் நம்மளை விட மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை பாயிண்ட் வச்சுட்டாரு, புள்ளி வச்சுட்டாரு. நீ எங்க போனாலும் அவர் சொல்ல பாருங்க, நான் கடல் ஆழத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்க வந்து தட்டி எழுப்புவாரு. ஏன்னா நம்ம நிச்சயிச்சிருக்காரு, நம்மளை விட்டா வேற மனவாட்டி கிடையாது அவருக்கு. நம்மளை விட்டா அவருக்கு வேற மனவாட்டி கிடையாது. எனவே நீ முழுமையாக அன்பு செலுத்தாட்டாலும் உன்னை விடமாட்டார் என்று உபாகம் 4ஆம் அதிகாரம் மூலமாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தார். அநேக நேரம் சொல்லியிருக்கேன், அது மட்டும் வாசித்து நாம் ஜபிக்க போகிறோம். உபாகம் 4:27, கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட உடனே ஜனங்களை புறஜாதிகளுக்குள்ள சிதறடிச்சார், போய் கஷ்டப்படுகிறான். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீதி இருப்பீர்கள். அங்க போய் கொஞ்ச ஜனம்னா எல்லாவற்றிலும் நலிந்து மெலிந்து காணப்படுவீங்க. அப்போ அங்க இருந்து உன் தேவனாய் கர்த்தரை தேடுவாய். உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். பிரஜாதிக்குள்ள சிதறடிப்பாரான், அங்க ஒண்ணுமில்லாம ஆயிடுவோமா, அங்க இருந்து என்னை தேடி வைப்பா, அப்ப நீ என்னை கண்டுகொள்வாய். நமக்கு இளையகுமாரனுக்கு சம்பவம் தெரியும். அப்படி சண்டை போட்டு சுத்த பிடிச்சி போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். அப்பங்கிறது அவனுக்கு ஞாபகமே இல்லை. எப்போ அப்பாவை தேட ஆரம்பிச்சான்? நான் சின்ன நாடகமே நடிச்சு காமிப்பேன். அந்த பண்ணி திங்கிற தவிட்டு தொட்டியில கை வச்சான். அது மூலாளி வந்து கையை பிடிச்சான். எப்பா, உனக்கு ஒருவேளை சாப்பாடு தான், இது பண்ணிக்குள்ள தவிடு. எப்போ பண்ணி தவிடு கூட சாப்பிட முடியாதபடி ஒரு நிலை வந்ததோ அப்பொழுது அங்கிருந்து தகப்பனை நோக்கி பார்க்கான். எப்போ எங்க அப்பா வீட்டில் எத்தனை பேர் இவ்வளவு வேலைக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா, எழுந்தான், என் தகப்பனிடம் போவேன். மனம் திரும்பினான். முழுமையாக தகப்பனை தேடினான். தகப்பனும் அவரை அணைத்து முத்தி மோதினார். இதுதான் தேவனுடைய அன்பு. அப்ப முழுமையாக தேடுவதற்காகத்தான் எனக்கு அருமையானவர்களே, நாம் முழுமையாக அவரை தேடுவதற்காக நம்மை அநேக உபத்திரவங்களுக்குள் அவரே தள்ளுகிறார். சாத்தான தேட்டம் சொல்லாதங்க, சாத்தான் மேல பழி போடாதங்க. நாம் அவரை முழுமையாக தேடுபடியாக நம்மை அநேக உபத்திரவங்களுக்குள் தள்ளுகிறார். அங்க இருந்து இந்த இளையகுமார மாதிரி அங்கிருந்து தான் தகப்பன் தெரியும். அப்பா அம்மா பேரை சொல்லவே மாட்டோம். அப்பா அம்மா அங்க வார்த்தை வராது. எப்போ வரும்? வயிற்று வலி வருது, தலைவலி வருது பாருங்க, அப்பா அம்மா. எனக்கு அருமையானவர்களே, அப்ப தேவனுடைய நோக்கம் நாம் முழுமையாக அவரை தேட வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் தேவனை தேட வேண்டும். அப்பொழுதுதான் அவரை முழுமையாக கண்டுகொள்ள முடியும். ஏன் முழுமையாக கண்டுகொள்ள வேண்டும் தெரியுமா? அவரை எந்த அளவுக்கு நாம் கண்டுகொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் சிறிதாக காணப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த அளவு நாம் தேவனை கண்டுகொள்கிறோமோ அந்த அளவு நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் சிறிதாக காணப்படும். நீ தேவனை முழுமையாக கண்டுகொள்ளாவிட்டால் உனக்கு வந்திருக்க நெருக்கங்கள், வியாதிகள் பெருசா தெரியும். அவரை முழுமையாக அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேவன் சமீபத்தில் இருக்கிறார். அவரை முழுமையாக கண்டுகொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறார்.
ஆமீன், ஆமீன். எனவே இந்த நம்முடைய அதிபுத்திசாலித்தனமான காரியங்களுக்கு செல்லாம நாம் அவரை தேட வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இன்னைக்கு அவரை முழுமையாக தேடாமல் நம்முடைய புத்திசாலித்தனத்தில் வேற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறத அவர் அறிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு கூடி ஆராதனைக்கு முடியல, சபை மூடியாச்சு, ஆராதனை இல்லை, கூட்டம் இல்லை, சபை இல்லை. ஏசியா 1 அதிகாரத்தில் சொல்ல பாருங்க. ஏசியா 1 அதிகாரம் 13 சொல்ல பாருங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபங்காட்டுகள் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிரபையும் ஓவினாலையும் சபை கூட்டத்தையும் இனி சகிக்க மாட்டேன். பூட்டடா. என்ன நம்ம அவரை தேடாமல் இந்த காணிக்கைகள் கொடுப்பதிலையும் ஆராதிப்பதிலையும் இப்படி காரியங்கள் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்ல பார்த்தீங்களா, இனி என்னால் சகிக்க முடியாது, பூட்டா சபைய. அவன் வீட்டில் இருந்து முழங்கால் படிக்கிட்டு என்னை தேடி என்னை நோக்கி பார்க்கட்டு, அப்பொழுது பிழைப்பார்கள். இதான் இன்னைக்கு கடைசி நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி. சபை கூடுதலை வெறுக்கிறேன், பூட்டுட்டார். இன்னைக்கு அவர் பூட்டமா, நம்ம சபை பூட்டப்படல. இன்னைக்கு என்ன அவரை தேடாமல் மற்ற காரியத்தை தான் சபையில் வந்து ஏழுறோம். நம்முடைய மேன்மை, நம்முடைய பெருமைகள், நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்த கூச்சல் போட, கும்பலம் போட வெறுக்கிறேன் சொல்ல பார்த்தீங்களா, கடை எடுத்து மூடிட்டாரு. என்ன அவர் தேடுவது இல்லை ஜனங்கள். இன்னைக்கு எனக்கு அருமையான விலை. எனவேதான் நான் அடிக்கடி சொல்றேன், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் அவர் தேடுங்கள். அப்பொழுது எல்லா நிலையிலும் இருந்து நீங்கள் பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள் நிச்சயமாக. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்முடைய வாய் தந்திரங்களினால சத்துருவானவன் ஏவாளை வஞ்சித்தது போல நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாக, ஜாக்கிரதையாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் அவரையே தேடும் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வர தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் கவலை, கண்ணீர், துக்கம், வியாதி எல்லா நிலையிலிருந்து பிழைப்பதற்கு தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். கில்காலையும் பேர்சபாவையும் பெத்தேலையும் தேடி உங்கள் முழு இருதயத்தை சிதைக்க விடாதீர்கள். அவரையே தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எங்கள் அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மையே தேடி பிழைத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. சத்துருவானமே அநேக உபோக தந்திரங்களோடு உண்மையில் உள்ள முழு அன்பை திசை திருப்புகிறானப்பா. நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக எங்களை எச்சரித்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. முழுமையாக உம்மை தேடி நாங்கள் பிழைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எனக்கு அருமையான விளை, நம்முடைய தேசத்தின் ஜனங்களும் முழுமையாக அவரை தேடி நாம் சிலுவையை உயர்த்திருக்கிறோம். அந்த சிலுவையை நோக்கி பார்த்து அந்த பாவ மன்னிப்பை பெற்று ஜனங்கள் பிழைத்துக் கொள்ள நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.